السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான நாள், ஒரு கண்ணியமான நாள், ஒரு மகத்துவமிக்க நாள். இந்த நாள், இந்த மாதம் யாருக்காக வேண்டி இதை கொண்டாடுகிறோம் என்பதை ஒரு சில நிமிடம் நாம் பேசிவிட்டு உட்கார ஆசைப்படுகிறேன். யஸ்ரிப் என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே மிகப்பெரிய தலைவர் ஒருவர் அந்த ஊரிலே இருக்கிறார். அவர்களோடு ஒரு நெருங்கிய தோழர், அவர்களுடைய மருமகன் என்று கூட சொல்லலாம், அல்லது அவர்களுடைய சித்தப்பா மகன் என்ற முறையும் அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டு பேர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த யஸ்ரிப் என்ற ஊரில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி ஓடி வருகிறார். கண்ணியமானவரே, கண்ணியமானவரே என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். வந்தவரை பார்த்து காரணத்தை கேட்கிறார்கள். ஏன் இவ்வளவு பதற்றமாக வருகிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், தாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து மக்களுக்கு ஹிதாயத்தை நீங்கள் காட்டினீர்கள். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை காட்டினீர்கள். மேலும் நீங்கள் சொன்னீர்கள், அந்த ஹிதாயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வறுமை தீண்டாது, வறுமையே நிகழாது, நீங்கள் சுகபோகமாக வாழலாம் என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் கண்ணியமானவரே, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக உங்களுக்கு கட்டுப்பட்டார்கள். ஆனால் எங்கள் ஊரில் இப்ப பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது, பஞ்சம் கோர தாண்டவம் ஆடுகிறது. எல்லாருடைய வீட்டிலையும் பஞ்சம் பட்டினி தலைவிரித்து ஆடுகிறது கண்ணியமானவரே என்று கூறுகிறார். அந்த கண்ணியமானவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். தன்னுடைய உடம்பிலே, தன்னுடைய ஜோப்பில் ஏதாவது இருக்குமா என்று தேடி பார்க்கிறார்கள். அங்கேயும் இல்லை. சுற்றி பார்க்கிறாங்க. யாராவது ஒரு மனிதர் வைத்திருந்தால் அவர்களிடத்திலே வாங்கி நாம் அவரிடத்துல கொடுத்து விடலாமே என்ற ஆர்வத்தோடு பார்க்கிறாங்க சுற்றி முற்றியும். அந்த நேரத்திலே யாருமே இல்லை. இதையெல்லாம் ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணியமானவர் என்ன செய்கிறார், அவர் ஏன் இப்படி அலைகிறாரு என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் பாதிரியார் ஸைத் இப்னு ஸஅனா என்ற ஒரு பாதிரியார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த கண்ணியமானவர். இவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, செயல்கள்லாம் சரியா தெரியலையே என்று பார்த்த உடனே அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இந்த ஸைத் இப்னு ஸஅனா என்பவர் உள் வாங்கி கொண்டு நேர அந்த மனிதன் அந்த கண்ணியமானவரிடத்திலே வருகிறார். கண்ணியமானவரே, நீங்கள் என்ன தேடுகின்றீர்களோ, என்ன இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை நான் கடனாக தருகிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இதை நான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே நான் எந்த தொகையை கொடுக்கின்றேனோ அந்த தொகைக்கு பகரமாக எனக்கு பேரித்த பழங்கள் நீங்கள் கொடுக்கணும். அதை விட அதிகமாக கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நான் எந்த தோட்டத்து பழத்தை சொல்றேனோ அந்த தோட்டத்து பழத்தை எடுக்கிறேன். எந்த தோட்டத்துடைய பழத்தை சொல்றனோ அந்த தோட்டத்துடைய பழம் எனக்கு வேணும்.
நீங்கள் தருவீர்களா என்று வாக்கு கேட்கிறார்கள். அந்த இடத்துல அந்த கண்ணியமானவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அந்த பேரித்த பழத்தை நான் கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் யாரை எந்த தோட்டம் என்று கேட்கின்றாலும் சரி அந்த தோட்டத்திலும் நான் வாங்கி தரேன் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணியமானவரிடத்திலே 80 தீனார்களை கொடுக்கிறார்கள். கொடுத்த அடுத்த செகண்ட் வந்த ஒரு கிராமவாசியுடைய கையிலே கொடுக்கிறார்கள். இதை உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பிரித்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அனுப்பி விடுகிறார்கள். கொஞ்ச நாள் போகிறது. அந்த கண்ணியமானவருடைய ஊரிலே ஒருவர் வஃபாத்தாக ஆகிறார். அந்த ஊருக்கு சொந்தமான அந்த மண்ணின் மைந்தர் ஒரு மனிதர் வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் அந்த கண்ணியமானவரோடு இருக்கக்கூடிய 4 முத்துக்கள் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். 4 முத்துக்கள் அந்த கண்ணியமானவரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஸைத் இப்னு ஸானா பள்ளியுடைய வெளியிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பார்த்துட்டு அந்த ஜனாசா நடக்கிறது. ஜனாசா முடிந்தவுடன் அந்த கண்ணியமானவரை தோளில் போட்டு இருக்கக்கூடிய துண்டை பிடித்து இழுக்கிறார். இழுத்து விட்டு, கண்ணியமானவரே, உங்களுக்கு நான் கொடுத்த அந்த தவணை முடியல, உங்களுக்கு நான் கொடுத்த தவணை முடிஞ்சிருச்சு, ஏன் என்னுடைய கடனை திருப்பி தராமல் இருக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, உங்களுடைய வம்சத்தார்களே என்ன செய்வாங்க, இந்த மாதிரிதான் கொடுத்தால் திரும்ப தரமாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே எப்படி இருக்கும்? சும்மாவே நம்மளை குறை சொன்னா கூட நமக்கு கோபம் வர்றது. நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கோபம் வரும். ஆனா நம்ம குடும்பத்திலாம் திட்டம் என்னன்னு இருக்கும் நமக்கு. சும்மாவே நம்ம கோவப்பட்டு துடிப்போம். நம்ம குடும்பத்தெல்லாம் இழுத்துட்டாங்கன்னா சும்மா விட்டுருமா? ஆனாலும் அந்த கண்ணியமானவர் புன்முறுவல் இட்டதோடு அவரை பார்த்து சிரிக்கிறார்கள். தன்னுடைய மேனியில போட்டிருக்கக்கூடிய துண்டை பிடிச்சி இழுக்கிறார்கள். அவர்களோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹத்தாப் என்ற ஒரு மனிதர், ஒரு கண்ணியமானவர், அவர் சொல்லுகிறார், பார்த்த உடனே அந்த கண்ணியமானவருடைய துண்டையா நீ பிடித்திருக்கிறாய், இந்த இடத்திலே அந்த கண்ணியமானவர்கள் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தலையை நான் கொய்திருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அந்த கண்ணியமானவர் திரும்பி அந்த ஹத்தாபை பார்க்கிறார்கள். நீங்கள் நடந்து கொண்ட விதம் தவறு. நான் இவற்றை கடன் வாங்கியிருக்கிறேன், இவற்றை கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த கடனை அவர் திருப்பி கேட்கிறார். நான் அவருக்கு கொடுத்துடணும், அதுதான் முறை. நீங்க செய்வது தவறு. இந்த தவறுக்கு என்ன பரிகாரம் தெரியுமா? நான் எவ்வளவு இவரிடத்துல கடன் வாங்கி இருக்கிறேனோ, ஸைத் இப்னு ஸானா என்பவரிடத்துல நான் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேனோ அந்த கடத்தை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் அவரை தரக்குறைவாக பேசியதன் காரணமாக 20 தீனார் கூட நீங்க கொடுக்கணும் என்று அவர்களுக்கு அந்த கண்ணியமானவர் கட்டளை இடுகிறார்கள். ஹத்தாப் என்ற அந்த பெரியவர் அழைத்து செல்லுகிறார். அவரை அழைத்து சென்று அந்த கண்ணியமானவரிடத்தில் 80 தீனாரை கொடுத்தார் அல்லவா, அந்த 80 தீனாரையும் ஹத்தாப் அவரிடத்தில் கையிலே கொடுத்து முடித்த பிறகு, இது நான் உங்களை தவறாக பேசியதன் காரணமாக அந்த கண்ணியமானவர் உங்களிடத்தில் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி அந்த 20 தீனாரையும் சேர்த்து கொடுக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், ஸைத் இப்னு ஸானா, நான் யாரும் தெரிகிறதா? நான் யாரும் தெரியுதா? தெரியவில்லை. நன்றாக உற்று பாருங்கள், நான் தான் ஸைத் இப்னு ஸானா, பாதிரியார், கிறிஸ்தவ பாதிரியார். பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, ஸைதே, நீங்களா இப்படி பண்ணீங்க? அந்த கண்ணியமானவரை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கக்கூடிய நீங்களும் இந்த தவறு பண்ணீங்க என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த கண்ணியமானவரை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா 2 விஷயம் மட்டும் எனக்கு தெரியல. அதை நான் சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்த அவர்களுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி கொடுத்தேன். அந்த 2 விஷயத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அந்த 2 விஷயம் என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், 2 விஷயம் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபி வருவார், அந்த நபி முத்து நபி,
சிறப்பான நபி. ஆனால் அந்த நபிக்கு எவ்வளவு தான் கோபப்படுத்தினாலும் அவரை சாந்தமான முறையிலேயே பார்ப்பார்கள். அதுதான் அந்த நபி. அதை நான் சோதனை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த கண்ணியமான முத்து முகம்மது கண்மணி நாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்தேன். அந்த நேரத்திலேயும் என்னுடைய அந்த பரீட்சையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே தான் நான் அப்படி பார்த்தேன். ஒன்று அவர்களுடைய பொறுமை, இரண்டாவது யாரெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டாலும் சரி அந்த இடத்துல அவர்களை கடிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை புன்முறுவலோடு கொடுப்பார்கள் என்ற இரண்டு விஷயத்தை நான் பார்த்தேன். இது மட்டும் அவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தான் இந்த மாதிரி ஒரு சோதனை செய்து நான் அதை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த நிமிடமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவிலே சென்று அவருடைய கையை கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அந்த நபி, அந்த முத்து முகம்மது, அந்த கண்மணி நாதா, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மீலாதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு தலைமை பொறுப்பாக ஏற்றிருக்கக்கூடிய ஹஜ்ரத் கிப்லா ஆயிஷா மஸ்ஜிதின் தலைசிறந்த இமாம், எங்களுடைய உலமாக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், பல சிக்கலான நேரத்திலே அழகான முறையிலே எங்களுக்கு ஒரு உபதேசம் மட்டுமல்லாமல் அழகான முறையிலே எங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கிறார்கள். அந்த கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் அவர்கள் தலைமையில் அவர்களையும் இந்த மஸ்ஜிதுகளை அலங்கரிப்போம் என்ற தலைப்பின் கீழ் நல்ல முறையிலே உரையாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர். இதற்கு முன்னால் இந்த சமநிலை சமுதாயம் என்ற பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞர் அந்த பத்திரிகையில இருந்திருக்கிறார். அந்த ஆசிரியர் முன்னாள் ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். அந்த ராஜா முகமது ஹசரத் அவர்களையும் இந்த வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களையும் இந்த ஊர் ஜமாத்தார்களையும் நிர்வாகிகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.